சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வடகலை தென்கலை வழக்கு தொடர்பாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கு தொடர்ந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த பத்ரி நாராயணன் என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கும்பகோணம் வல்லம் ஸ்ரீரங்க நரசிம்ம பெருமாள் கோவில் குடமுழுக்கை வைகானச ஆகமத்தை பின்பற்றி நடத்த கோரி இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வடகலை தென்கலை வழக்கு தொடர்பாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்கலை நாமத்தை அகற்றி வடகலை நாமத்தை மீண்டும் நிறுவ கோரி தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக கும்பகோணத்தைச் சேர்ந்த பத்ரி நாராயணன் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தஞ்சாவூர் மாவட்டம் வள்ளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோவில் குடமுழுக்கு வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கோவில் முழுமையாக வடகலை ஸ்ரீ வைஷ்ணவ சமயம் மற்றும் ஆகமத்தை பின்பற்றி கோவில் தற்போது வைணவ ஆகமப்படி குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே வல்லம ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோவில் குடமுழுக்கை ஆகமத்தை பின்பற்றி வைணவ ஆகமத்தை பின்பற்றி நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்போடு தென்கலை நாமத்தை அகற்றி விட்டு வடகலை நாமத்தை மீண்டும் நிறுவி உரிய பரிகாரத்தை செய்து ஆகம விதிகளில் படி மீண்டும் குடமுழுக்கு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் 8ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் மனுதாரர் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். அதோடு முறையாக அதிகாரிகளுக்கு மனு அளிக்காமல் நேரடியாகவும் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். கோவிலில் வடகலை முறைதான் பின்பற்றுவது என்பதை உறுதி செய்ய போதிய ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை. எனவே மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.